யார் வந்து பேச வழிவிடா யார் திருமணமாக இன்னும் 10 நாட்களே இருக்கக்கூடிய சூழல்ல தன்னுடைய வருங்கால கணவரோட இருசக்கர வாகனத்துல போன பெண்ணொருத்தங்க சாலை விபத்துல உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சிறிய சாலை அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கிறதா சொல்லி உயிரிழந்த பெண்ணுடைய உடலை எடுக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சு கிராம மக்கள் போராட்டத்துல ஈடுபட்டதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. யார் வந்து பேச வழிவிடா யார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்திருக்கக்கூடிய சேப்பேட்டை பகுதியை சேர்ந்தவங்க காயத்ரிக்கும் பாலமுருகன் அப்படின்றவருக்கும் இன்னும் 10 நாட்கள்ல திருமணம் நடக்க இருக்கு. இந்த சூழல தான் தன்னுடைய வருங்கால கணவரான பாலமுருகனோட காயத்ரி இருசக்கர வாகனத்துல இசுகை கிராமத்துக்கு போயிட்டு தன்னுடைய வீடு நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல நல்லான் பிள்ளை பெற்றால் பகுதியில இருந்து கரும்புலோடு ஏத்திட்டு டிராக்டர் ஒன்று வந்துட்டு இருந்திருக்கு. புத்தகரம் பகுதியில இந்த டிராக்டரை பாலமுருகன் ஓவர்டேக் செய்ய முயற்சி செஞ்சதா கூறப்படுது. அப்போ பின்னிருக்கையில அமர்ந்திருந்த காயத்ரி நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில அப்போ டிராக்டர் காயத்ரி மேல மோதி விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. இந்த விபத்துல காயத்ரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. இதை தொடர்ந்து நல்லான் பிள்ளை பெற்றால் போலீசார் உடனடியா அங்க வந்து காயத்ரி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா கிராம மக்கள் அங்க வந்து உயிரிழந்த காயத்ரியுடைய உடலை எடுக்க விடாம தடுத்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. சாலை குறுகலா இருக்கிறதுனால இந்த மாதிரியான விபத்துகள் அடிக்கடி நடந்து இங்க நிறைய பேர் உயிரிழந்துட்டு வரதாகவும் சாலையை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல இவங்க போராட்டத்தில் ஈடுபட்டதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னும் 10 நாட்கள்ல திருமணம் நடக்க இருந்த சூழல்ல இளம்பெண் இப்படி சாலை விபத்துல உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கு.